தமிழ்நாட்டு மக்கள் வணக்கம். 2026 குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 தமிழ்நாடு ஃபுல்லா படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லா கண்டிப்பா பாருங்க. அது என்ன அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸ், தமிழ் மேத்ஸ் இதெல்லாம் படிச்சிட்டு இருப்பீங்க. ஜெனரல் ஸ்டடீஸ்ல பாலிட்டி படிப்பீங்க, ரைட்டா? இந்த பாலிட்டிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. சார் இந்த பாலிட்டில கான்செப்ட்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கு. அதாவது முகவுரை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அப்புறம் பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா, அதுல என்னென்ன அவைகள், என்ன மசோதாக்கள், இதெல்லாம் படிக்கணும். இதை படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, ஆர்டிகல்ஸ் சொல்லிட்டு தனியா இருக்கே சார். இப்ப இந்த அடிப்படை உரிமை படிக்கிறப்பவே ஆர்டிகல் சேர்த்து படிக்கிறோம். டிபிஎஸ்பி படிக்கிறப்பவே ஆர்டிகல் சேர்த்து படிக்கிறோம். பிரசிடென்ட் படிக்கிறப்பவே முக்கியமான ஆர்டிகல் சேர்த்து படிக்கிறோம். இருந்தாலும் நம்ம அப்படியே போற போக்குல அந்த டாபிக்கோட ஆர்டிகல்ஸ் படிக்கணுமா, இல்ல படிச்சதுக்கு அப்புறம் ஆர்டிகல்ஸ் செப்பரேட்டா படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோல முக்கியமான விஷயம், ஆர்டிகல் 1ல இருந்து 100 வரைக்கும் மொத்தமா மைண்ட் மேப் மாதிரி மைண்ட் செட் பண்ண போறேன், ரைட்டா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிடுறேன், மொத்தமா இந்த கான்செப்ட் இருக்குல்ல, அதை தனியா படிக்கிறப்பவே ஆர்டிகல்ஸ் படிச்சிடணும், ரைட்டா? அது தனியா விட்டுருங்க. இதை தவிர ஆர்டிகல்ஸை செப்பரேட்டாவே நீங்க படிச்சு மைண்ட்ல ஏத்தணும், செப்பரேட்டாவே, தனியாவே. அப்ப ஒவ்வொரு அடிப்படை உரிமை படிக்கிறப்ப, அடிப்படை கடமை படிக்கிறப்ப, குடியரசுத் தலைவர் படிக்கிறப்ப, நாடாளுமன்றம் படிக்கிறப்ப முக்கியமான ஆர்டிகல்ஸை படிச்சிடணும். அதை தாண்டி செப்பரேட்டாவே ஆர்டிகல்ஸை ஃபுல்லா படிச்சு மைண்ட்ல ஏற்ற வேண்டியது அவசியம். ஏன்னா ஆர்டிகல்ஸ்ல இருந்து பாலிட்டியில ஒரு 10 கொஸ்டின் கேட்கறாங்க, ஒரு 15 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ஆர்டிகல்ஸ்ல இருந்து 4ல இருந்து 5ல இருந்து அதிகபட்சம் 6 கேள்வி கேட்பாங்க, நேரடியாவோ மறைமுகமாவோ. அதனால மொத்த ஆர்டிகல்ஸ் இந்த வீடியோல மைண்ட் செட் பண்ண போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப இந்த ஆர்டிகல் 1ல இருந்து 400 வரைக்கும் முக்கியமான ஆர்டிகல்ஸ், 1ல இருந்து 400 வரைக்கும் எல்லா முக்கியமான ஆர்டிகல்ஸ் நான் ஏற்கனவே யூடியூப்ல வீடியோ போட்டிருப்பேன், ரைட்டா? அது யாரும் பார்க்கல அப்படின்னு நிறைய ஒரு 4 வீடியோவா போட்டிருப்பேன், மொத்தமா முடிச்சு விட்டுருப்பேன். அது யாரும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் எல்லாம் தரேன், அதை பாத்துருங்க. அதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் மைண்ட் செட் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு அடுத்த 20 வருஷம் 30 வருஷம் மறக்காத மாதிரி இருக்கணும், ரைட்டா? இந்தந்த ஆர்டிகல், இந்தந்த கான்செப்ட், இந்த ஆர்டிகல் இதை சொல்லுது அப்படிங்கறத படிக்கிறது ஒரு விதம். நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம், 4-5 வீடியோல மொத்தமா முடிச்சு விட்டேன். அதான் கீழே டிஸ்கிரிப்ஷன் நீங்க பாத்துருங்க, ரைட்டா? அந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் கூட பாத்துருங்க. அதை தாண்டி இந்த ஆர்டிகல் 1ல இருந்து 100 இருக்குல்ல, இதுல டிஎன்பிசி கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் நான் எடுத்து பார்த்துட்டேன். 2024, 2025, இப்ப 2026 மெயின்ஸ், இப்ப அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் வந்துச்சு. எல்லா கேள்வியும் எடுத்து பார்த்துட்டேன். அதுல ஒண்ணு இந்த ஆர்டிகல் என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஏன்னா ஒரு 5 கேள்வி கேட்கறாங்கன்னா ஒரு 2 கேள்வி இந்த ஆர்டிகல் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. 3 கேள்வி மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங், சூஸ் த கரெக்ட், சூஸ் அந்த என்ன சொல்றேன், நேரடியா இருக்குல்ல, சரியானதை தேர்ந்தெடு, தவறான தேர்ந்தெடு, இப்படி கேட்கறாங்க. இப்ப சொல்றேன் பாருங்க, நான் அது என்ன சொல்ல வரேன்னு இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டினதுக்கு அப்புறம் புரியும், ரைட்டா? 2025, 2026, 2024 கேட்கப்பட்ட குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 கேள்விகளை நான் இப்ப காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இப்ப இந்த கேள்வியை பாருங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவர் அல்லது துணை குடியரசுத் தலைவரின் தேர்தல் தொடர்பான சந்தேகங்கள் மற்றும் தகராறுகளை தீர்மானிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்க, ரைட்டா? நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டில் என்ன பண்றீங்கன்னா, முதல் 100 ஆர்டிகளை படிச்சிடுறீங்க. அடிப்படை உரிமை, டிபிஎஸ்பி, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அவ்வளவுதான் போப்பா, ஆர்டிகல்ஸ் படிச்சாச்சுப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க. தப்பு. ஆர்டிகல் 249 என்ன, ஆர்டிகல் 259 என்ன, ஆர்டிகல் 313 என்ன, அதெல்லாம் கேட்கறாங்க, ரைட்டா? டிஎன்பிசி அப்கிரேட் ஆயிட்டாங்க. அப்ப நம்ம 1ல இருந்து 400 வரைக்கும் பக்காவா மைண்ட் செட் ஆனோம். எப்படி ஆகுது சொல்றேன். இப்ப இந்த கேள்வியை பாருங்க, இந்த கேள்விக்கான ஆப்ஷனை மட்டும் பாருங்க. 58, 61, 71, 72 இந்த 2 மட்டும் தான் பக்கத்துல இருக்கு. மீதி எல்லாமே கொஞ்சம் தள்ளி இருக்கு, அப்படிதானே? இதுக்கு ஆன்சர் நான் சொல்ல போதில்லை, நான் பின்னாடி சொல்றேன். சும்மா அந்த ஆப்ஷன்ல எல்லாம் தள்ளி இருக்கிற மாதிரி மட்டும் இதை மட்டும் மைண்ட்ல ஏத்திருங்க. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த சைடு மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங் மாதிரி ஒரு கொஸ்டின், ரைட்டா? இந்த சைடு ஆர்டிகல்ஸ், இந்த சைடு அது என்னங்கறத கேட்டிருக்காங்க. நீங்க ஆப்ஷன் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் பாருங்க. 155, 156 மட்டும் தான் பக்கம், ரைட்டா? 176, 233 தள்ளி இருக்கு. இது நான் ஏன் சொல்றேங்கிறத நான் தெளிவா புரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ ஃபுல்லா அதை தான் சொல்ல போறேன், அதை தான் மைண்ட் செட் பண்ண போறேன், ரைட்டா? தள்ளி இருக்கு, இதை அப்படியே மைண்ட்ல ஏத்துங்க. அடுத்து இப்ப இந்த கொஸ்டினை பாருங்க. 280, 263, 262, 63 பக்கம் இருக்கு. 280 கொஞ்சம் தள்ளி இருக்கு. அப்புறம் 279, 280 பக்கம் இருக்கு. இந்த செப்பரேஷன் இருக்குல்ல, அதாவது இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, நான் இது வரைக்கும் காட்டின கொஸ்டின்ஸை பார்த்துட்டே இருக்கீங்களா, அந்த ரேஞ்ச் தள்ளி இருக்குல்ல, அது மட்டும் அப்படியே மைண்ட்ல ஏத்திட்டே வாங்க. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. 167, 69 ஒரு 1 விட்டு இருக்கு. அப்புறம் 155 அங்கிட்ட எங்கிட்டோ இருக்கு. 163 திரும்ப பக்கத்துல இருக்கு, ரைட்டா? சோ இந்த ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல, இதை அப்படியே மைண்ட்ல ஏத்திடுங்க. இதை அப்படியே மைண்ட்ல ஏத்திடுவாங்க. இப்ப இதை பாருங்க. 131, 257, 131 எங்கிட்டோ இருக்கு, 257 எங்கிட்டோ இருக்கு. 245, 275, 245 எங்கிட்டோ இருக்கு, 275 எங்கிட்டோ இருக்கு. ஒரு 30 ஆர்டிகல் நாச்சு வித்தியாசம் இருக்கு, அப்படிதானே? மைண்ட்ல ஏத்துங்க, ரைட்டா? அடுத்து இதை பாருங்க. 249 என்ன பேசுதுன்னு சொல்றாங்க,
ரைட்டா? 249 சொல்லக்கூடிய அந்த ஆர்டிகல் சம்பந்தப்பட்ட அந்த ரேஞ்சை மட்டும் மைண்ட்ல யோசிங்க. 240கள் அப்படி வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்ப வருஷம் படிக்கிறப்ப 90கள் 1980கள் படிப்போம்ல, அது மாதிரி 240கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, அப்படி வச்சுங்க. கூற்றுக்கான கேள்வியும் சேர்த்து தான் எடுத்து வந்திருக்கேன். எதுக்கு சொல்றேன்னு சொல்றேன், ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, 240 ஏதோ ஒரு விஷயத்தை பேசுதுன்னு சொல்றாங்க. ரைட்டா? ஏதோ ஒரு விஷயம். இந்த 240கள் அப்படின்னு ரேஞ்சை மட்டும் பாருங்க. 240 245 இந்த ரேஞ்ச், அந்த ரேஞ்சில் ஏதோ ஒன்று சொல்றாங்க, பார்த்துருங்க. ரைட்டா? இப்போ நான் இது வரைக்கும் நான் சாம்பிளா காட்டின விஷயம்லாம் இருக்குல்ல, இது வரைக்கும் நான் சாம்பிளா ஒரு 7 கொஸ்டின் காட்டினேன். முக்கியமான 7 கேள்விகள் எடுத்துட்டு வந்து உங்க கண்முன்னாடி நிப்பாட்டினேன். இந்த 7 கேள்வியுமே 2026 கேட்கப்பட்ட மெயின்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்விகள் இருக்கு. 2025 குரூப் 4 குரூப் 2 கேள்விகள் இருக்கு. 2024 குரூப் 4 குரூப் 2 கேள்விகளும் இருக்கு. ரைட்டா? இப்ப நம்ம இந்த ஆர்டிகல் இது, இந்த ஆர்டிகல் இது, 17 தீண்டாமை ஒழித்தல், 19 இது, 21 இதுன்னு படிச்சிடறோம். ரைட்? அது படிக்கிறப்பே படிச்சிடறோம், செப்பரேட்டாகவும் நம்ம ரிவிஷன் பண்ணிடுறோம். ஓகே, ரைட். நம்ம ஆனா இந்த ஆப்ஷன்ஸ், இந்த கேள்வி கேட்கிற விதம் இதெல்லாம் பார்க்குறப்ப அதையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் படிச்சிட்டோன்னு வைங்களேன், நம்ம மெஜாரிட்டியை முடிச்ச மாதிரி ஆர்டிகல்ஸ் 1ல இருந்து 400 வரைக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த தனித்தனியா இந்த ஆர்டிகல் இது, இந்த ஆர்டிகல் இதுன்னு சொல்லிட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டேன், சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க பார்த்துலாம். ஆனா அதை தாண்டி இந்த வீடியோல அதையும் தாண்டி ஒரு படி மேல போயிட்டு அந்த ஆர்டிகலான ரேஞ்ச் இருக்குல்ல, அதாவது ஒரு 240 245 இதை பத்தி தான் பேசியிருப்பாங்கப்பா. ஒரு 124 125 உச்சநீதிமன்றம் பத்தி தான் பேசியிருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த ரேஞ்ச் இருக்குல்ல, ஒரு 80 81 83 ஆர்டிகல்ல பார்லிமெண்ட் பத்தி தான் பேசியிருப்பாங்க. புரியுதா? ஒரு 324 325 326 அந்த ரேஞ்ச் ஆர்டிகல்ஸ்லாம் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையத்தை பத்தி தான் பேசியிருக்காங்க. இந்த ரேஞ்சை பிடிச்சிங்கன்னு வைங்களேன், மேல காக்குற எல்லா கேள்வியும் அடிச்சிடலாம். என்ன சார் சொல்றீங்க? நான் ஃபர்ஸ்ட் உங்களை மைண்ட் செட் பண்ணிட்டு திரும்ப அதே கேள்வியை நிப்பாட்டி உங்க கண்ணு முன்னாடி அடிச்சு காட்டுறேன் பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பவுண்டரி, ஒவ்வொரு ஆர்டிகல் என்ன, அந்த டாபிக், அந்த டாபிக்ல என்னென்ன ஆர்டிகல்ஸ் வருது, அந்த ரேஞ்ச் முக்கியம். ரைட்டா? இந்த செட் இந்த செட் இந்த செட் இந்த செட் 130, ஆஹா உச்சநீதிமன்றத்தை தூக்கிட்டு வா. புரியுதா? 50 51, ஆஹா டிபிஎஸ்பியை தூக்கிட்டு வா. அந்த ரேஞ்சில் என்னென்ன டாபிக் பேசியிருக்காங்க மைண்ட் செட் ஆனாலே இந்த மாதிரி கேள்விகள் எல்லாத்தையும் ஈஸியா அடிச்சிடலாம். இது தனியா இந்த ஆர்டிகல் இதுன்னு மைண்ட் செட் ஆனா அது படிக்கணும், அது ஓகே தான். இந்த ரேஞ்சும் முக்கியம். இப்ப பாருங்களேன், ஆர்டிகல் 1ல இருந்து 4, ஏன்னா அம்பேத்கர் எழுதியிருக்கக்கூடிய அந்த ஆர்டிகல்ஸை அப்படியே ரேஞ்சா மைண்ட் செட் பண்றேன், டாபிக் பை டாபிக்கா மைண்ட் செட் பண்றேன். ஆர்டிகல் 1ல இருந்து 4 யூனியன் மற்றும் பிரதேசம், அதாவது யூனியன் மற்றும் பிரதேசங்களை பத்தி அம்பேத்கர் எழுதியிருக்காரு. இதை நான் மைண்ட் செட் பண்றப்பே, அந்த ரேஞ்ச் உங்களுக்கு மைண்ட் செட் பண்றப்பவே கூடவே எனக்கு பிடிச்ச இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ஸ் இருக்கும்ல, அதையும் அப்படியே நான் ஃப்ளோலே ரிவிஷன் மாதிரியும் சொல்லிட்டு போறேன். ரைட்டா? ஆர்டிகல் 1 to 4 யூனியன் அண்ட் டெரிட்டரியின் மைண்ட் செட் ஆயிடுங்க. நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்ற மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு பக்காவா மைண்ட் செட் ஆகும். ரைட்டா? ஆர்டிகல் 1ல இருந்து 4 வரைக்கும் யூனியன் மற்றும் அதன் டெரிட்டரியை பத்தி அம்பேத்கர் எழுதியிருக்கார், பிரதேசத்தை பத்தி அம்பேத்கர் எழுதியிருக்கார். 1ல இருந்து 4 இதை மட்டும் மைண்ட்ல ஏத்துங்க. அதுல எனக்கு பிடிச்ச ஆர்டிகல் 1 இந்தியாவோட பேரை பத்தி எழுதியிருப்பார், நேம் ஆஃப் த யூனியன், இந்தியா ஒன்றியத்தின் பெயர். அது ஆர்டிகல் 1 பேசும், அதாவது இந்தியா அதாவது பாரத் அப்படின்னு சொல்லிட்டு பேரை அழகா எழுதியிருப்பார் அம்பேத்கர். இந்தியாவோட பேர் என்னன்னு கேட்கிறப்ப என்ன, டிராஃப்ட் வரைவு குழுல சில பேர் இந்தியா வைக்கலான்னாங்க, சில பேர் பாரத்னு வைக்கலான்னாங்க. அம்பேத்கர் முடிவு எடுக்கிறாரு, இந்தியா அதாவது பாரத், இந்தியா தட் இஸ் பாரத், இதாப்பா இந்தியாவோட பேரு, ஆர்டிகல் 1பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழகா எழுதுறாரு. அதே ஆர்டிகல் 3ல அம்பேத்கர் எழுதுறாரு, அம்பேத்கர் மற்றும் அவரோட டீம் எழுதுறாங்க, இந்தியாவில் ஏதாவது மாநிலத்தை உருவாக்கணும், இல்ல ஏதாவது 2 மாநிலங்களை சேர்க்கணும், ஒரு மாநிலத்தை 2ஆ உடைக்கணும், மாநிலத்தோட எல்லையை மாத்தணும், மாநிலத்தோட பெயரை மாத்தணும் அப்படின்னா ஆர்டிகல் 3ன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. இந்த 1ல இருந்து 4 யூனியன் மற்றும் பிரதேசம் மைண்ட் செட் ஆயிடுங்க. இந்த ரேஞ்ச், இந்த டாபிக் தான் பேசுது 1 to 4. அதுல 1ங்கிறது நேம் ஆஃப் த யூனியன், 3ங்கிறது மாநிலத்தை உரைச்சுக்கோ, ஏன்னா சேர்த்துக்கோ, எல்லையை மாத்திக்கோ, பேரை மாத்திக்கோ. ஆர்டிகல் 3 இது 2 முக்கியமான ஆர்டிகல் 1 to 4. ரைட்டா? ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரைக்கும் குடியுரிமை சம்பந்தப்பட்ட ரேஞ்ச். இந்த ஆர்டிகல்ஸ் 5 6 7 8 9 10 11 குடியுரிமை சம்பந்தப்பட்ட ரேஞ்ச். அப்ப ஆப்ஷன்ல இந்த 6 7 இருந்துச்சா குடியுரிமைக்குள்ள போயிடணும், குடியுரிமை தான் ஆன்சர் ஆகுன்னு அடிக்கணும். எக்ஸாக்டா 5னா என்னங்கறத ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் பண்ண முன்னாடி அந்த ரேஞ்ச் பார்த்தாலே போதும், அதுக்கப்புறம் தனியா நீங்க படிக்கிறப்ப ஈஸியா டக்குன்னு ஏறிடும். ஆர்டிகல் 5 to 11 5 குறிப்பா குடியுரிமை பத்தி பேசுது. இந்த ஆர்டிகல் 11 குடியுரிமை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சட்டம் இயற்றுவது நாடாளுமன்றம் கையில் இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 11 அம்பேத்கர் எழுதியிருக்காரு.
ஆர்டிகல் 11ல. ரைட்டா? அப்ப ஆர்டிகல் 5 குடியுரிமை, ஆர்டிகல் 11 வரைக்கும் 5 to 11 குடியுரிமை. சொல்லுங்க 1 to 4 யூனியன் அண்ட் பிரதேசம், 5 to 11 குடியுரிமை. சிட்டிசன்ஷிப்பை பத்தி அம்பேத்கர் தெளிவா எழுதியிருக்காரு கான்ஸ்டிடியூஷன் புக்ல. அது ஆர்டிகல் 12 இருந்து 35 வரைக்கும் ஃபேமஸான எல்லாம் அறிந்த அடிப்படை உரிமைகள், நம்ம நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 12 to 35. அதில் எனக்கு பிடிச்ச முக்கியமான ஆர்டிகல்ஸ் அந்த 12 to 35 என்னன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ஒரு 100 ஆர்டிகல் ரொம்ப ஈஸி தான், அதுக்கப்புறம் போக மைண்ட் செட் பண்றதுல ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்கணும். இந்த 12 இருந்து 35 அடிப்படை உரிமை. ரைட்டா? அதில் எனக்கு பிடிச்ச ஆர்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 14 சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம். நீ ஆணோ பெண்ணோ ஏழையோ பணக்காரனோ, ரைட்டா, நீ யாரா வேணா இருந்துக்கோ, சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 14. 14. அப்புறம் ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழித்தல், அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேச்சுரிமை, எங்க நினைச்ச இடத்துக்கு நீ போகக்கூடிய ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், நகர்வதற்கான உரிமை, எந்த தொழிலை வேணா நீ ஆரம்பிக்கலாம், ஃப்ரீடம் டு ப்ரொஃபஷன், இது எல்லாமே ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 18 பட்டங்களை துரத்தல், அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். இந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ராகோ பகதூர், மகாராஜா, ராஜாதி ராஜாலாம் வைப்பாங்க, அதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு மேட்டு ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், பட்டங்களை துரத்தல் சொல்லிட்டு அம்பேத்கர் முடிச்சு விட்டுறாரு. 14 சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம், 17 தீண்டாமை ஒழித்தல், 18 பட்டங்களை துரத்தல், 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிரஷன், மூவ்மெண்ட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கலாம், எல்லாமே 19. ஆர்டிகல் 21 தனி மனித சுதந்திரம் சொல்லிட்டு எழுதுறாரு. ஃப்ரீடம் டு அதாவது பர்சனல் லிபர்ட்டி, தனி மனித சுதந்திரம், ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டின்னு சொல்லுவாங்க 21ல. ரைட்டா? அதுமாதிரி 24 குழந்தை தொழிலாளரை ஒழித்தல், 24 குழந்தை தொழிலாளரே இருக்கக்கூடாது இந்தியாவில் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு 24 எழுதுறாரு. 25 இருந்து 28 வரைக்கும் மதம் சார்ந்த அடிப்படை உரிமையா எழுதுறாரு. மத சுதந்திரத்தை பத்தி எழுதியிருக்காரு அம்பேத்கர் 25 இருந்து 28 வரைக்கும். ரைட்டா? அது மாதிரி 32 அடிப்படை உரிமையில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உச்சநீதிமன்றம் அந்த தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 32 ஆர்டிகல் எழுதுறாரு. ஆர்டிகல் 32 எனக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான ஆர்டிகல்ஸ்லாம் இந்த ரேஞ்சில் சொல்லிட்டேன். ரைட்டா? 14 சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம், 17 தீண்டாமை ஒழித்தல், 18 பட்டங்களை துரத்தல், 19 பேச்சுரிமை, நகர்வது உரிமை, 21 தனிமனித சுதந்திரம், 24 குழந்தை தொழிலாளரை ஒழித்தல், 25 இருந்து 28 வரைக்கும் மதம் சார்ந்த அடிப்படை உரிமைகள், 32 16th கான்ஸ்டிடியூஷன், அதாவது அடிப்படை உரிமையில பிரச்சனை வந்துச்சுன்னா உச்சநீதிமன்றம் தீர்வு காண முடியும். ரைட்டா? ரிட் ஜுடிஷியல் சொல்லுவாங்க அந்த 32. சரி, 12 to 35 அடிப்படை உரிமை சம்பந்தப்பட்ட ரேஞ்ச் ஞாபகம் வச்சுங்க. 34 இருந்து 51 டிபிஎஸ்பி சார்ந்த ரேஞ்ச், அதாவது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் யார் யாருக்கு என்னென்னலாம் சட்டம் போடணும்னு சொல்லிட்டு அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன் புக்ல எழுதிட்டாரு. அது பேர் தான் டிபிஎஸ்பி. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கு இந்த சட்டத்தை போடுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் போடுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டு அம்பேத்கர் டிபிஎஸ்பிங்கிற பேர்ல கான்ஸ்டிடியூஷன் புக்ல எழுதி வச்சிருக்காரு. எவ்வளவு கிளவரா யோசிச்சிருக்காங்க பாருங்க அம்பேத்கர் அவரோட டீம், வரைவு குழு. அது வேற டிபிஎஸ்பி 34 இருந்து 51. அதுல பாருங்களேன், அதுல எனக்கு பிடிச்ச ஆர்டிகல்ஸ்ல பாத்தீங்கன்னா 40 ஆர்டிகல் 40 என்ன சொல்றான்னா, கிராம பஞ்சாயத்தை நிர்வகிக்க வேண்டும், கிராம பஞ்சாயத்துக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும், ஃபார்மேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் அப்படிங்கிறாரு. பஞ்சாயத்துனா 40 பஞ்சாயத்து. 40 வயசானாலே நம்ம உடம்புல ஏகப்பட்ட பஞ்சாயத்து வந்துடும், அப்படிதானே? உடம்புல ஏகப்பட்ட கோளாறு வந்துடும், ஏன்னா ஹார்ட், லிவர், ஏகப்பட்ட பஞ்சாயத்து. 40 வயசானாலே பஞ்சாயத்துப்பா. 42 ஆர்டிகல் 42ல மகப்பேறு ஊதியம்னு எழுதுறாரு. 42னா மகப்பேறு, 40 பஞ்சாயத்து, 42 மகப்பேறு. அதுமாதிரி 45ல அம்பேத்கர் எழுதுறாரு பாருங்க, 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு கல்வி கற்க வேண்டும். ஆக்சுவலா வேற ஒன்று எழுதியிருப்பாரு, அதுக்கப்புறம் வாஜ்பாய் சேர்த்திருப்பாரு. 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும். இது ஆர்டிகல் 45. ஆர்டிகல் 49 இந்தியாவின் நினைவு சின்னங்களை பாதுகாக்க வேண்டும். ஆர்டிகல் 50 அதாவது நிர்வாகத்துறை மற்றும் நீதித்துறையை பிரித்தல், அதாவது செப்பரேஷன் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் ஃப்ரம் ஜுடிஷியரி. இது ஆர்டிகல் 50. ரைட்டா? இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் என்ன அர்த்தம் சொல்றேன், நான் செப்பரேட் ஆர்டிகல் கிளாஸ்ல முடிச்சு விட்டுருப்பேன். ஆர்டிகல் 51 சர்வதேச அமைதியை நிலைநாட்ட வேண்டும். இது எல்லாமே எனக்கு பிடிச்ச ஆர்டிகல்ஸ். 34 இருந்து 51 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். ரைட்டா? 40 பஞ்சாயத்து, 42 மகப்பேறு ஊதியம், 45 கல்வி கொடுக்க வேண்டும். ரைட்டா? 49 நினைவு சின்னங்களை பாதுகாக்க வேண்டும், 50 நீதித்துறை நிர்வாகத்துறை பிரித்தல், 51 சர்வதேச அமைதி. இந்த ரேஞ்ச் எல்லாமே டிபிஎஸ்பிங்க. அப்ப சொல்லுங்க, ஆர்டிகல் 1ல இருந்து 4 வரைக்கும் யூனியன் மற்றும் பிரதேசத்தை பத்தி எழுதியிருக்காரு. நான் சொல்றதை கவனிச்சே வாங்க. ரைட்டா? 5ல இருந்து 11 வரைக்கும் குடியுரிமையை பத்தி எழுதியிருக்காரு. 12ல இருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமையை பத்தி எழுதியிருக்காரு. 34ல இருந்து 51 வரைக்கும் டிபிஎஸ்பி பத்தி எழுதியிருக்காரு. அதாவது மத்திய மாநில அரசு என்ன செய்ய வேண்டும்ங்கறத டிபிஎஸ்பிங்கிற பேர்ல எழுதியிருக்காரு. ரைட்டா? அப்படியே புடிச்சிட்டே வாங்க. 51A அடிப்படை கடமைகள். இது இந்திரா காந்தி பின்னால் சேர்த்தது, தெரியும் நமக்கு. 51A நாட்டு மக்களை இந்த கடமையை செய்யுங்க,
நாட்டுக்காக பாதுகாப்புல ஈடுபடுங்க, நாட்டை என்ன பொது சொத்தை பாதுகாத்துருங்க, இந்த மாதிரி விஷயம். 51A அடிப்படை கடமைகள். இது பின்னால் 42ஆம் சட்டத்தை தான் 1976 இந்திரா காந்தி சேர்த்தாங்க, ஞாபகம் வச்சுங்க. 52ல இருந்து 62 இந்த ரேஞ்சை மட்டும் புடிச்சிட்டே வாங்க, ஈஸியா எல்லா கொஸ்டின்ஸும் அடிக்கலாம், புடிச்சிட்டே வாங்க. 52ல இருந்து 62 வரைக்கும் பிரசிடென்ட்டை பத்தி அம்பேத்கர் எழுதியிருக்கார், குடியரசுத் தலைவர். அதுலயும் குறிப்பா 52ங்கிறது பிரசிடென்ட், 53ங்கிறது ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரம், எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் சொல்லிட்டு சொல்றாரு. 52ல இருந்து 62 வரைக்கும் பிரசிடென்ட்க்கு ஒதுக்கிட்டாரு. அது 52 பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு எழுதுறாரு, டைட்டில் போடுறாரு. 53ல ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரம் சொல்லிட்டு 53ல எழுதுறாரு. அப்புறம் 54 எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட், 55 மேனர் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் சொல்லிட்டு எழுதுறாரு. அந்த ரேஞ்ச் ஞாபகம் வச்சுங்க, அதுக்குள்ள எல்லாமே இருக்குன்னு வச்சுங்க. பிரசிடென்ட்டுக்கு பதவி பிரமாணம் எடுக்கிறது, எலெக்ஷன் என்னது, எல்லாமே இந்த 10 ஆர்டிகளை முடிச்சு விட்டுறாரு பிரசிடென்ட். அப்ப இந்த ரேஞ்ச் 52, 53, 54, 55 அந்த ரேஞ்சில் வந்தாலே பிரசிடென்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்டா? அதுக்கு தான் சொன்னேன். இதை தவிர பிரசிடென்ட்டுக்கு அங்கங்க ஜம்ப் பண்ணி ஒரு 4 ஆர்டிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்கங்க எழுதியிருக்காரு அம்பேத்கர். இங்க வருங்க, 72ங்கிறது பிரசிடென்ட்டோட மணிக்கும் அதிகாரம். இந்த 10 தவிர பிரசிடென்ட்டுக்கு ஒரு 4 ஆர்டிகல் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்டா? இதை மட்டும் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. 72 குடியரசுத் தலைவரோட மணிக்கும் அதிகாரம், ஒரு கைதியை மன்னிச்சு விடுறது, ரைட்டா? குற்றம் செய்த கைதியை மன்னிச்சு விடுறது. 123 வந்து பிரசிடென்ட்டோட ஆர்டினன்ஸ் பவர், அவசர சட்ட அதிகாரம். அதாவது ஒரு பார்லிமெண்ட் கூடல, லோக்சபா ராஜ்யசபா கூடல அப்படின்னா அங்க அவசர சட்டத்தை போடலாம் பிரசிடென்ட், அதான் அவசர சட்ட அதிகாரம் சொல்லுவாங்க, ரைட்டா? டீடைலா பின்னாடி பார்க்கலாம். 143 பிரசிடென்ட் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஆலோசனை பெறலாம். ஏதாவது மசோதா வருது, ஒன்றும் புரியல, அதில் ஏதாவது சட்ட ரீதியாக அதுவும் புரியல, இல்லை சட்ட ரீதியாக ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை அந்த அட்வைஸ் கேட்கலாம் பிரசிடென்ட். அது 143ல அம்பேத்கர் எழுதியிருக்காரு. 72 மணிக்கும் அதிகாரம், 123 ஆர்டினன்ஸ் பவர், அவசர சட்ட அதிகாரம், 143 ஆலோசனை அதிகாரம், அட்வைசரி பவர். 361 என்ன அப்படின்னா பிரசிடென்ட் வந்து ஏதாவது கிரிமினல் மேட்டரோ சிவில் மேட்டரோ ஏதாவது ஈடுபட்டார் அப்படின்னா அவர் மேல எந்தவித குற்ற நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. அது வந்து 361 சொல்லுது, குற்ற நடவடிக்கை எடுக்கக்கூடாது. பிரசிடென்ட்டோ கவர்னர் ரெண்டு பேத்துக்குமே அது 361 பாதுகாக்குது, பிரசிடென்ட்டையும் கவர்னரையும். அப்ப அரெஸ்ட் பண்ணவே முடியாதா? பிரசிடென்ட் என்ன வேணா செஞ்சுக்கலாமா? கொலை செஞ்சாலும் அரெஸ்ட் பண்ணக்கூடாதா? அப்படி இல்ல, பிரசிடென்ட் பதவியை தான் கைது செய்ய முடியாது. கொலை இது மாதிரிலாம் ஈடுபட்டார், குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டார்னா அவரை பதவியிலேருந்து நீக்கிட்டு அவர் பிரசிடென்ட் பதவியிலேருந்து நீக்கினதுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணிக்கலாம். சாதாரண மனுஷனா மாறிடுவார்ல, அப்புறம் நீங்க வாங்க அரெஸ்ட், அவங்க யுவர் அண்ட் அரெஸ்ட்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகலாம். அப்ப 361 அதை சொல்லுது. இந்த 10 ஆர்டிகல் பிரசிடென்ட் பத்தி சைட்ல 4 ஆர்டிகல் ஞாபகம் வச்சுங்க. 63ல இருந்து 71 வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட் பத்தி அம்பேத்கர் எழுதியிருக்காரு. 63 ரேஞ்ச் ஞாபகம் வச்சுங்க, 63 to 71. அதுல ஆர்டிகல் 63ங்கிறது வைஸ் பிரசிடென்ட். இந்த ஸ்டார்டிங் ஆர்டிகல் எப்பவுமே அந்த டைட்டில் என்னவோ அது குத்துருவாரு. 63 வைஸ் பிரசிடென்ட், அவ்வளவுதான், ரைட்டா? அதுமாதிரி 64, 65ல ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட், எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட், டேர்ம் ஆஃப் மேனர் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். தனித்தனியா ஞாபகம் வச்சுக்க நான் சொல்லல, அப்ப ரேஞ்ச் மட்டும் தான் சொல்றேன். 63 to 71 வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட் பத்தி அம்பேத்கர் எழுதியிருக்காரு, ரைட்டா? அப்ப சொல்லுங்க 1 to 4 சொல்லுங்க டக்குன்னு சொல்லுங்க. 1 to 4 யூனியன் மற்றும் பிரதேசம் சார், சூப்பர். 5 to 11 குடியுரிமை பத்தி எழுதியிருக்காரு சார், குடியுரிமை அந்த சம்மந்த ஆர்டிகல் சார், சூப்பர். 12ல இருந்து 35 அடிப்படை உரிமை சார், திண்ணமை ஒழித்தல் சட்டம் அனைவரும் சமம் அது சார், ஓகே சூப்பர். 36ல இருந்து 51 டிபிஎஸ்பி, 36ல இருந்து 51. 52ல இருந்து 62 பிரசிடென்ட். அப்புறம் 72, 123, 143, 361 அந்த 4 எக்ஸ்ட்ரா சார், சூப்பர். இது 52ல இருந்து 62. 63ல இருந்து 71 வைஸ் பிரசிடென்ட் பத்தி எழுதியிருக்காரு சார். அதுலயும் குறிப்பா 63ங்கிறது வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு சார், சூப்பர். 74 to 78 வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா யூனியன் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்டார்னி ஜெனரல் பத்தி எழுதியிருக்காரு. 74ல இருந்து 78 வரைக்கும் யூனியன் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்களா, ஒன்றிய அமைச்சர்கள், பிரதமர், மத்திய அமைச்சர்களா இருப்பாங்களா, அவங்களுக்கான அதிகாரம், அவங்களுக்கான பவர், அவங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த 74ல இருந்து 78க்குள்ள எழுதியிருக்காரு. பிளஸ் அட்டார்னி ஜெனரல் பத்தி எழுதியிருக்காரு, சட்ட ஆலோசகர், மத்திய அரசோட சட்ட ஆலோசகர், ரைட்? அட்டார்னி ஜெனரல். இந்த ரேஞ்சை ஞாபகம் வச்சிட்டீங்களா? 1 to 4, 5 to 11, 12 to 35, 36 to 51, 51A, 52 to 62, 63 to 71, 74 to 78. ஓகே, இப்போ அடுத்தது வாங்க. 79ல இருந்து 123 வரைக்கும் கொத்தா ஒரு 40ல இருந்து 45 50 ஆர்டிகல் பார்லிமெண்ட்டை பத்தி எழுதியிருக்காரு. பெரிய டாபிக் பார்லிமெண்ட், மக்களவை மாநிலங்களவைன்னு சொல்லிட்டு வரிசையா எழுதியிருக்காரு. 79ல இருந்து 123 வரைக்கும் எழுதியிருக்காங்க கான்ஸ்டிடியூஷன் புக்ல. இந்த பார்லிமெண்ட் பெருசுனால அதுக்குள்ள நான் சப்டிவிஷன் மாதிரி உங்களுக்கு மைண்ட் செட் பண்றேன். அதுல 79ல இருந்து 88 வரைக்கும் லோக்சபா ராஜ்யசபா பத்தி அம்பேத்கர் எழுதியிருக்காரு. 79ல இருந்து 88 வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க. 79 to 123 வரைக்கும் மொத்த பார்லிமெண்ட், அதுக்குள்ள 79ல இருந்து 88 வரைக்கும் லோக்சபா ராஜ்யசபா பத்தி எழுதியிருக்காரு. லோக்சபா ராஜ்யசபானா லோக்சபா ராஜ்யசபாக்கு என்ன டியூரேஷன்,
என்ன கண்டிஷனு அந்த மாதிரி விஷயம்லாம் ஏதாவது எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 79 to 80, அதாவது 79 to 88 பா அப்படின்னா அந்த ரேஞ்சை யோசிங்க. 89ல இருந்து 97 வரைக்கும் லோக்சபா ராஜ்யசபால ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர் இருப்பாங்களா, சபாநாயகர் துணை சபாநாயகர் சேர்மன் டெப்டி சேர்மன், அவங்கள சம்பந்தப்பட்ட அவங்களுக்கான அதிகாரம் அவங்களுக்கான சம்பளம் இதெல்லாமே 89ல இருந்து 97 வரைக்கும் எழுதிருக்காங்க. கரெக்டா ஞாபகம் வச்சுங்க, இதுதான் முக்கியம், ரொம்ப முக்கியம். இதுதான் நீங்க ஸ்டார்டிங் பார்த்தாலும் ரொம்ப ஈஸி. 1 to 4, 5 to 11, 12 to 35, 38 to 51, 52 to 62 பிரசிடென்ட், 63 to 71 வைஸ் பிரசிடென்ட். ஈஸியா சிம்பிளா இருக்கும். ரைட்டா, இது ரொம்ப முக்கியம். கரெக்டா ஞாபகம் வச்சுங்க. 79 to 88 வந்து லோக்சபா ராஜ்யசபா அந்த சபையை பத்தி, சபையோட கண்டிஷன், சபையில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே, அத ஸ்ட்ரென்த் என்ன, அதெல்லாம் வந்து இந்த ஆர்டிகல்ஸ் ரேஞ்ச். இந்த ரேஞ்சில் வந்து ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர் சேர்மன் டெப்டி சேர்மனோட சம்பளம் பவர் எல்லாமே 89 to 97, அதாவது ரெண்டாவது 10, முத 10 இது, ரெண்டாவது 10 இது, அடுத்த ஒரு 10, அடுத்த ஒரு 8 இல்ல 10, 98ல இருந்து 106 வரைக்கும். ரைட்டா, எம்பிஸ் இருப்பாங்களே, அந்த எம்பிஸ் வந்து ஓட்டு போடுறது, எம்பிஸோட டிஸ்குவாலிஃபிகேஷன், எம்பிஸோட பதவி பிரமாணம் இருக்கும்ல, அது வந்து 98 to 106. நல்லா புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. 79ல இருந்து 123 வரைக்கும் பார்லிமெண்ட் பத்தி, அதுல முத 10 அந்த அவைய பத்தியே, அவையோட கண்டிஷன், அவையோட இது விஷயங்கள், மற்ற எல்லாமே எல்லாமே வந்து இந்த முத 10. அடுத்த 10 வந்து அவையோட தலைவர் துணைத் தலைவர், தலைவர் துணைத் தலைவர், ரெண்டு அவைக்கு. அடுத்த 8 வந்து அவையில கூடிய எம்பிஸை பத்தி, ஓட்டு போடுறது, எம்பி டிஸ்குவாலிஃபிகேஷன், எம்பி பதவி பிரமாணம், இந்த ரேஞ்சு கட்ட ஞாபகம் வாங்க. எம்பியை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் பார்லிமெண்ட்ல. 107ல இருந்து 114 வரைக்கும் மசோதா பாஸ் பண்ணுவாங்களே, பண மசோதா, அப்ராப்ரியேஷன் பில்லு, வருடாந்திர நிதி அறிக்கை, பட்ஜெட், அதாவது நிதி மசோதா எல்லாமே 107ல இருந்து 114 வரைக்கும் நான் பார்லிமெண்ட்ல பத்தி பேசிட்டு இருக்கேன். இந்த ரேஞ்சு 115ல இருந்து 123 வரைக்கும் மற்றவை, அதாவது பார்லிமெண்ட்ல என்ன லாங்குவேஜ் பயன்படுத்துறது, மொழி பயன்படுத்துறது, இந்த ஆர்டினன்ஸ் சொன்ன அவசர சட்டம், அதெல்லாம் இந்த ரேஞ்சில் வந்துடும். ரைட்டா, 123ல வந்துடும். பிரசிடென்ட்னு வரும், தனியாகவும் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா, பாருங்க, பார்லிமெண்ட் 79ல இருந்து 123 வரைக்கும், அதில் முத 10 லோக்சபா ராஜ்யசபா பத்தி, அடுத்த 10 டெப்டி ஸ்பீக்கர், ஸ்பீக்கரு, சேர்மேன் டெப்டி சேர்மன் பத்தி, அடுத்த ஒரு 8 அவங்க எம்பியை பத்தி, எம்பியோட பதவி நீக்கம், அப்புறம் ஓட்டு போடுறது, அப்புறம் மசோதா அட்டண்டன்ஸ் எல்லாமே அந்த அந்த இதில் வந்துடும். அடுத்த ஒரு 5, அதாவது 107ல இருந்து 112 அந்த ரேஞ்சில் மசோதா பத்தி. ரைட்டா, அதுலயும் குறிப்பா 109ங்கிறது பண மசோதா, சாரி 110ங்கிறது பண மசோதா, 110 ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுங்க. அடுத்த சில இதில் மற்ற விஷயங்கள், அதர்ஸ், லாங்குவேஜ், பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய மொழி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ரேஞ்சை ஞாபகம் வச்சுட்டே வாங்க. ரைட்டா, அடுத்து 124ல இருந்து 146 வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டை பத்தி அம்பேத்கர் எழுதியிருக்காரு. குறிப்பா 124 சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு எழுதியிருக்காரு. 124 ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். 124ல இருந்து 146 ஒரு 20 ஆர்டிகல் சாலிடா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒதுக்கிட்டார். சொல்லுங்க. 1 to 4 யூனியன் அண்ட் டெரிட்டரி, 5 to 11 குடியுரிமை, 12 to 35 அடிப்படை உரிமை, 36 to 51 டிபிஎஸ்பி, 52 to 62 பிரசிடென்ட், 63 to 71 வைஸ் பிரசிடென்ட், 74 to 78 யூனியன் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்டார்னி ஜெனரல், 79 to 123 பார்லிமெண்ட். அதுல முத 10 லோக்சபா ராஜ்யசபா, அடுத்த 10 இது ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர் சேர்மன் டெப்டி சேர்மன், அடுத்த 8 டிஸ்குவாலிஃபிகேஷன், அதாவது எம்பியை பத்தி, எம்பி டிஸ்குவாலிஃபிகேஷன் பதவி பிரமாணமே ஓட்டு, அதுல அடுத்த 8 மசோதா பத்தி, அடுத்தது மற்றவை. ரைட். 124 to 146 உச்சநீதிமன்றம், 124 உச்சநீதிமன்றம் பத்தியே பேசுறது. ரைட்டா, ரொம்ப முக்கியமானது. அது 148ல இருந்து 151 நடுவில் ஒரு ஆர்டிகல் மிஸ் ஆச்சுன்னா விட்டுருங்க, அதெல்லாம் சும்மா அங்கங்க சும்மா எக்ஸ்ட்ரா எழுதி விஷயங்கள்லாம், அந்த ரேஞ்சை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. 148ல இருந்து 151 வரைக்கும் சிஏஜி பத்தி, அதாவது மத்திய தணிக்கை அதிகாரி. இந்தியாவில் மத்திய அரசு, மாநில அரசு கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கக்கூடிய அதிகாரி இவர் தான், மத்திய தணிக்கை அதிகாரின்னு சொல்லுவாங்க, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். 140ல இருந்து 151 வரைக்கும் மொத்தம் 48, 40, 50 4 ஆர்டிகல் எழுதியிருக்காரு அவருக்கு மட்டுமே. ஏன்னா இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவரை சொல்றாரு அதுக்காக. ரைட்டா. ஸோ 124ல இருந்து 146 உச்சநீதிமன்றம், 148ல இருந்து 151 கரெக்டாக பிடிச்சே வாங்க சிஏஜி. அதுக்கப்புறம் எல்லா கொஸ்டின்ஸும் ஈஸியாக அடிக்கலாம், நான் சொல்றது மட்டும் கரெக்டாக பிடிங்க. 152ல இருந்து 162 இந்த ரேஞ்ச் கவர்னரை பத்தி எழுதியிருக்காரு. ரைட்டா, கவர்னரை பத்தி சொல்லுங்க. 124 to 143, 146, 124 to 146 சுப்ரீம் கோர்ட், 148 to 151 CAG, 152 to 162 10 ஆர்டிகல் கவர்னரை பத்தி. மேல பிரசிடென்ட் பத்தி 52ல இருந்து 62 படிச்சிருப்போம். பிரசிடென்ட் பத்தி ஐ மீன் 152ல இருந்து 162 கவர்னரை பத்தி. குறிப்பா 153ல இருந்து கரெக்டா ஸ்டார்ட் ஆகும் கவர்னரை பத்தி. கவர்னர்னு சொல்லிட்டு 153ல ஸ்டார்ட் ஆகும்.
அதனால எக்ஸ்ட்ரா 152ங்கிறது ஸ்டேட்டோட எக்ஸிக்யூட்டிவ்னால அதையும் சேர்த்துட்டோம். ஸோ அப்போ 152 162 கவர்னர் ஞாபகம். ஓகே, அது 163 167 ஸ்டேட் மினிஸ்டர்ஸ். நம்ம ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டேட் அட்டார்னி ஜெனரல், அது அட்வொகேட் ஜெனரல், அது வந்துடும் இங்கே. 163 67 மிஸ் ஆகுது. 163 மேலே பார்த்தோம்ல அந்த 74 to 78 யூனியன் மினிஸ்டர்ஸ்னு, அதே மாதிரி 163 167 ஸ்டேட் மினிஸ்டர்ஸ். கரெக்டாக அந்த ரேஞ்சை ஞாபகம் வாங்க, திரும்ப சொல்கிறேன். ஓகேவா, ஸ்டேட் மினிஸ்டர்ஸ். 168 213 வரைக்கும் மாநில சட்டமன்றங்கள். 168 213 வரைக்கும் சும்மா 40 ஆர்டிகல். பார்லிமெண்ட் மாதிரி, பார்லிமெண்ட் 40 இருக்குல்ல, அதே மாதிரி 40. அந்த பார்லிமெண்ட்ல 10 பிரிச்சோம்ல, 10 லோக்சபா ராஜ்யசபா, அதே மாதிரி இதுல நான் இங்க போடல, ஏன்னா நிறைய இருக்கனால போடல. இதுலயும் 10 மாநில சட்டமன்றம், மாநில மேலவை பத்தி. அடுத்த 10 மாநிலத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகர் துணை சபாநாயகரை பத்தி. அடுத்த ஒரு 7 8 மாநில எம்எல்ஏக்களோட டிஸ்குவாலிஃபிகேஷன் எம்பியை பத்தி. இந்த ரேஞ்சை சொல்லிட்டு இருக்கேன். பார்லிமெண்ட் மாதிரியே ஞாபகம் வச்சுக்கணும். பார்லிமெண்ட்டை 10 பிரிச்சு ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ரேஞ்சை ஞாபகம் வச்சோம், அந்த மாதிரி ரேஞ்சு. திரும்ப சொல்றேன், இந்த ஆர்டிகல் இதுன்னு சொல்லக்கூடிய அந்த வகுப்பு உள்ளது, ரைட்டா? அந்த ரேஞ்சை மைண்ட் செட் பண்ணக்கூடிய வாய்ப்பு, அதை வச்சு ஈஸியாக அடிச்சிடலாம் கொஸ்டின்ல, எக்ஸாம்ல. 214 231 வரைக்கும் ஹைகோர்ட்டை பத்தி, உயர்நீதிமன்றம் பத்தி. ஹைகோர்ட் சொல்லுங்க. 124 to 146 என்ன கேட்கல, சுப்ரீம் கோர்ட். 148 to 151 என்ன, சிஏஜி. 152 to 162 என்ன, கவர்னர். அந்த ரேஞ்ச் அப்படியே மனசுல அப்படியே ஓடணும், கவர்னர், ரைட்டா? 163 to 167 மாநில அமைச்சர்கள், ஸ்டேட் மினிஸ்டர்ஸ். 168 to 213 மாநில சட்டமன்றம். 214 to 231 214 to 231 வந்து உயர்நீதிமன்றம், ஹைகோர்ட். சுப்ரீம் கோர்ட் வந்து 124 to 146. 214 to 231 ஹைகோர்ட். அப்படியே வரிசையா நம்பர்ஸ் அடிக்கணும். 1 to 4 யூனியன், ஆஞ்சலன் 11 குடியுரிமை, அடிப்படை உரிமை, டிபிஎஸ்பி, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் யூனியன் மினிஸ்டர்ஸ் தனியாக போடும், பார்லிமெண்ட் தனியாக போயிடு, உச்சநீதிமன்றம் 124 146 தனியாக போயிட்டு தனியாக போ. அதுக்கப்புறம் சிஏஜியா, ஓகே சார் வாங்க சார். அப்புறம் என்ன சிஏஜிக்கு அப்புறம் என்ன, ஸ்டேட் மினிஸ்டர்ஸ், அதாவது கவர்னர் 150 162 கவர்னர். ஓகே சார், வணக்கம் சார் கவர்னர், வணக்கம் சார். அதை ஸ்டேட் மினிஸ்டர்ஸ், அதை வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில சட்டமன்றம். 160 213, ரைட்டா? அப்படியே அடிக்கி ஞாபகம் வச்சுக்கணும். 214 231 உயர்நீதிமன்றம், ஞாபகம் வச்சுங்க. 233 237 வரைக்கும் சபார்டினேட் கோர்ட்ஸ், கீழ் நீதிமன்றங்கள். இப்ப டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் கேட்கறாங்க, டிஸ்ட்ரிக்ட் சம்பந்தப்பட்ட மாவட்ட நீதிபதிகள் அப்படிலாம் கேட்டாங்கன்னா இந்த ரேஞ்ச் 230. இதெல்லாம் நான் சொல்ல கேட்டா ஞாபகம் வச்சுட்டே வாங்க, கேட்டா ஓகே தானே? 233 237 வரைக்கும் சபார்டினேட் கோர்ட், 214 231 வரைக்கும் உயர்நீதிமன்றம். இதை கரெக்டா இந்த ரெண்டு மட்டும் தனியா ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியம், ரைட்டா? மாவட்ட நீதிபதிகள் அப்படிலாம் கேட்டாங்கன்னா இந்த ரேஞ்சு. இப்ப ஹைகோர்ட்டா, ஒரு ஹைகோர்ட்ல இருந்து ஒரு நீதிபதி இன்னொரு நீதிபதி மாத்தணும், ஒரே மாநிலத்துக்கு 2 3 ஹைகோர்ட் அப்படின்னா இந்த ரேஞ்சு. ஹைகோர்ட் சம்பந்தப்பட்ட எதை கேட்டாலும் இந்த ரேஞ்சு, ரைட்டா? அது மாதிரி அவன் மாவட்ட நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட எதை கேட்டாலும் இந்த ரேஞ்சு. ஓகே, அடுத்து 239 241 வரைக்கும் யூனியன் டெரிட்டரிஸ். மேல காட்டுறது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. இது யூனியன் பிரதேசங்கள் இருக்குல்ல, அந்தமான் நிக்கோபார், அது வந்து 239 241. நான் திரும்ப சொல்றேன், இந்த 3 அப்படியே தனியா, இந்த 3 அப்படியே தனியாவே ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்டா? ஏன்னா மேல காட்டினால ஈஸியா டக்குன்னு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஆனா இந்த 3 கரெக்டா ரெஜிஸ்டர் பண்ணணும். 214 to 231 ஹைகோர்ட், 233 to 237 சுப்ரீம் கோர்ட், 239 to 241 யூனியன் டெரிட்டரிஸ். அதுல குறிப்பா 239 அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் சொல்லியிருப்பார் அம்பேத்கர். யூனியன் பர்சன் நிர்வாகம் செய்யுது, ரைட்டா? 243A 243O வரைக்கும் பஞ்சாயத்து, ரொம்ப ஃபேமஸ். 243 ஃபுல்லாவே பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கூட்டுறவு சங்கம் தான். பஞ்சாயத்து, நகராட்சி, கூட்டுறவு சங்கம். 243A O வரைக்கும் பஞ்சாயத்து. அதே 243P 243Z வரைக்கும் முனிசிபாலிட்டி. ஆனா இதுக்குள்ள ஒவ்வொன்றும் கேட்பாங்க, வாஸ்தவம் தான், நான் தனியா மைண்ட் செட் பண்றேன். 243ZH ZT வரைக்கும் கூட்டுறவு சங்கம், ரைட்டா? ஓகே, அடுத்து இது ரொம்ப முக்கியம் இப்ப, ரைட்டா? இப்ப நம்ம ஒரு இதுல வந்து ஒரு 250 வரைக்கும் வந்துட்டோம். 1ல இருந்து 250 முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 100 ஆர்டிகல் தான், வெயிட் பண்ணுங்க. இப்ப இந்த 3 அப்படியே நான் போடுறேன், அப்படியே பாருங்க. இந்த 3 அப்படியே போடுறேன், அப்படியே பாருங்க. 245 இருந்து 255 வரைக்கும் மத்திய மாநில சட்ட உறவுகள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ யூனியன் லிஸ்ட், மாநில பட்டியல், பொது பட்டியல்லாம் சொல்றாங்களே, மாநில பட்டியல்னா மாநில பொது பட்டியல், அது எல்லாமே இந்த ரேஞ்சில் வரும்னு அர்த்தம், ரைட்டா? சட்ட உறவுகள், மாநில சட்ட உறவுகள் நல்லா புரிஞ்சுக்கணும். சட்ட ரீதியா ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா அது இந்த ரேஞ்சில் இருக்கணும்னு அடிச்சிடலாம்.
256ல இருந்து 263 வரைக்கும் நிர்வாக உறவுகள். இப்ப இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ஒன்று அமைச்சாங்களே சர்க்காரியா குழு பரிந்துரைக்கு அப்புறம் இன்டர்ஸ்டேட் கவுன்சில், அதெல்லாம் வந்து நிர்வாக உறவுகள் இந்த ரேஞ்சில் வரும். இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மாநிலங்களுக்கு இடையான கவுன்சில் இருக்குல்ல, அது இந்த ரேஞ்சில் வரும். அது கேட்டாங்கன்னா இந்த ரேஞ்சை ஞாபகம் வச்சுக்கணும். 256 to 263. அதுமாதிரி 264ல இருந்து 293 மத்திய மாநில நிதி உறவுகள், ஃபைனான்சியல் ரிலேஷன்ஸ். அதாவது இதான் ரொம்ப முக்கியம். 264 30 ஆர்டிகல் வருது பாருங்க. இதுல என்னென்னலாம் இருக்குன்னா, மத்திய அரசும் மாநில அரசும் வரியை எப்படி பிரிச்சுக்கணும், எந்த வரியை மத்திய அரசு கலெக்ட் பண்ணி மாநில அரசுக்கு ஒதுக்கணும், எந்த வரியை மாநில அரசு கலெக்ட் பண்ணி மத்திய மாநில அரசு பிரிச்சுக்கணும். அப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த ரேஞ்சில் தான் வரும். 279A ஜிஎஸ்டி கவுன்சில். நிதி ஆணையம் இருக்குல்ல 280 280, அதுவும் மத்திய மாநில நிதி சம்பந்தப்பட்டதானே, அதுவும் இந்த ரேஞ்சில் தான் வரும். மானியம் இருக்குல்ல, அது இந்த ரேஞ்சில் தான் வரும். இந்த ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரேஞ்ச். 264 to 293 என்ன. ஸோ 245 to 55 சென்ட்ரல் ஸ்டேட் 260. ஓகே, இந்த 3 ஞாபகம் வச்சுங்க. அது ஒரு 4ஓட முடிஞ்சுங்க. ரைட்டா? ஓகே. இப்போ அப்படியே 309 to 314 வந்து பப்ளிக் சர்வீசஸ். இப்போ டிஎன்பிசி எக்ஸாம்லாம் எழுதுறீங்களா, பப்ளிக் சர்வீசஸ் வேலைகள்லாம் வேலை செய்றீங்களா கவர்மெண்ட் ஆஃபீஸில், உங்களுக்கான ஆர்டிகல் 309 314 வரைக்கும் அழகா அம்பேத்கர் எழுதியிருக்கு. அப்படி வச்சுக்கோங்க. 315ல இருந்து 323 வரைக்கும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். என்ன சார் இது, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரெண்டு ஒரே மாதிரி அப்படி இல்லை. இது அரசு வேலை ஊழியர்கள் சம்பந்தப்பட்டது. 315ல இருந்து 323 இந்த ரேஞ்சே ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் 5 வந்து அரசு வேலை, அடுத்த 6 வந்து பப்ளிக் அரசு வேலை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆணையம் இருக்குல்ல, டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி, அவங்களுக்கான அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் இந்த ரேஞ்ச் தான். இதான் டிஎன்பிஎஸ்சிக்கான ஆர்டிகல்ஸ். ரைட்டா? 315 to 323. அது 323A 323B இந்திரா காந்தி சேர்த்தது. நிர்வாக தீர்ப்பாயம், இதை தனியாக ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியம். நான் கிளாஸ்ல அடிக்கடி நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். 323A 323B நிர்வாக தீர்ப்பாயம். ஏதாவது வேலையில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த நிர்வாக தீர்ப்பாயத்தில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். ரைட்டா? அவ்வளோதான், முடிஞ்சுங்க பாருங்க. 324 to 329 வந்து எலெக்ஷனுங்க, தேர்தலுங்க. 324ல இருந்து 329 தேர்தல். இந்த தேர்தல் ரொம்ப முக்கியம், கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. அது இதை கவனிங்க. 338 338A 338B இது 3 ஞாபகம் வச்சுங்க. இது எஸ்சிக்கான தேசிய ஆணையம், இது எஸ்டிக்கான தேசிய ஆணையம், பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம், இது பிசிக்கான தேசிய ஆணையம். இது 3 ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் 341 வெறும் ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பட்டியலின சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். 342 பழங்குடியின சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. ஸோ இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, 338ல இருந்து ஒரு 342 வரைக்கும், இது எல்லாமே எஸ்சி எஸ்டி பிசியை பத்தி. இந்த ரேஞ்ச் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 324 to 329 எலெக்ஷனுங்க. ரைட்டா? லாஸ்டா 2ங்க, கடைசி 2ங்க. 343ல இருந்து 353 அலுவலக மொழியை பத்தி அந்த ரேஞ்சில் பேசியிருக்காருங்க. ரைட்டா? 352ல இருந்து 360 வரைக்கும் எமர்ஜென்சியை பத்தி பேசியிருக்காரு. 352ங்கிறது தேசிய அவசர நிலை, 356 மாநில அவசர நிலை, 360 நிதி அவசர நிலை. ரொம்ப முக்கியம். ரைட்டா? இதோட முடியுதுங்க. அதுக்கப்புறம் பெருசாக தேவை இருக்காது. 361 பிரசிடென்ட் கவர்னரை பாதுகாக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஓகே 368 அமெண்ட்மெண்ட். 368 வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணலாங்கிற விதிகள் எழுதியிருப்பார். 368 அவ்வளோதான். இது ஒன்று தான் இதுக்கப்புறம் ஃபேமஸ். ரைட்டா? ஓகேவா? இந்த ரேஞ்ச் ஓகேவா? ஞாபகம் வச்சிங்களா? இப்போ நான் ஒரு ரேஞ்ச் கேட்டால் சொல்ல முடியுமா உங்களால்? திரும்ப ஒரு வாட்டி நான் காட்டுறேன் உங்களுக்கு, கரெக்டாக மைண்ட் செட் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நான் திரும்ப கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ரைட்டா? ஓகே வாங்க. யூனியன் மற்றும் பிரதேசம் பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 1 to 4. ரைட்டா? 5 to 11 குடியுரிமையா, 12 to 35 அடிப்படை உரிமையா, 36 to 51 டிபிஎஸ்பியா, 52 to 62 யாரை பற்றி பேசியிருக்காரு? பிரசிடென்ட் பற்றி பேசியிருக்காரா? 63 to 71 யாரை பற்றி பேசியிருக்காரு? வைஸ் பிரசிடென்ட் பற்றி பேசியிருக்காரா? 74 to 78 யாரை பற்றி? மத்திய அமைச்சர்கள் மற்றும் அட்டார்னி ஜெனரலா? 79ல இருந்து 123 வரைக்கும் யாரை பற்றி? பார்லிமெண்ட் பத்தியா? அதில் மொதல் 10 லோக்சபா ராஜ்யசபாவோட ஸ்ட்ரென்த் மற்ற விஷயங்களா? அடுத்த 10 ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர், சேர்மன், டெப்டி சேர்மன் பத்தியா? அடுத்த 8 எம்பியோட குவாலிஃபிகேஷன் ஓத்து அது மாதிரி பதிப்புறம் அப்படியா? அடுத்த 8 மசோதாவா? அடுத்தது மற்றவையா? அடுத்த 124ல இருந்து 146 சுப்ரீம் கோர்ட்டா? 140ல இருந்து 151 மத்திய தணிக்கை அதிகாரியா? 152ல இருந்து 162 ரேஞ்ச் யாரு? கவர்னரை பத்தியா? 163ல இருந்து 167 யாரு? மாநில அமைச்சர்கள் மற்றும் மாநில சட்ட ஆலோசகரை பத்தியா? 168ல இருந்து 213 வரைக்கும் யாரு? திரும்ப சொல்றேன் ஐ ரிப்பீட், 168ல இருந்து 213 வரைக்கும் யாரு? மாநில சட்டமன்றங்கள். அதுக்குள்ள 10 பார்லிமெண்ட் மாதிரியா ஞாபகம் வச்சுக்கணும். மாநிலத்தில் 214ல இருந்து 231 ஹைகோர்ட், 233ல இருந்து 237 கீழ் நீதிமன்றம், 238ல இருந்து 241 யூனியன் டெரிட்டரிஸ். எப்படி அழகா ஞாபகம் பார்த்தீங்களா? அது 3 அவ்வளவுதான். 243 A to O பஞ்சாயத்து, அப்புறம் P to ZC முனிசிபாலிட்டி, ZS to ZT கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஆனா இதுக்குள்ள சப்டிவிஷன் கேட்பாங்க, அது தனியா பார்ப்போம்.
அத 245 to 255 மத்திய மாநில சட்ட உறவுகள், 256 இருந்து 263 நிர்வாக உறவுகள் இன்டர்ஸ்டேட் கவுன்சில். அதெல்லாம் 264 இருந்து 293 ரொம்ப ரொம்ப முக்கியம் நிதி உறவுகள், ஜிஎஸ்டி கவுன்சில், நிதி ஆணையம், மானியம், டாக்ஸ் எல்லாம் இந்த ரேஞ்ச். அந்த நம்பரை பார்த்தாலே அடிச்சிடலாம் ஆப்ஷன்ல. 309 இருந்து 314 பப்ளிக் சர்வீஸ், 315 இருந்து 323 பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், 324 இருந்து 329 தேர்தல் ஆணையம். அது 324 தேர்தல் ஆணையத்தோட கடமைகளை பத்தி பேசியிருப்பார். 329 வரைக்கும். 330 அப்புறம் என்ன 338 இது இந்திரா காந்தி நிர்வாக தீர்ப்பாயம் சொல்லிட்டு அமைச்சாங்க. 324 to 329 ரைட் ஓகே. 338 எஸ்சிக்கான தேசிய ஆணையம், 338A எஸ்டிக்கான தேசிய ஆணையம், 338B பிசிக்கான தேசிய ஆணையம், 341 பட்டியலின சமூகம், 342 பழங்குடியின சமூகம். ரைட்டா? இல்ல 340 ஒன்று இருக்கும். அது வந்து இந்த பிசிக்கான ஒரு நேஷனல், அதாவது என்ன சொல்றது, பேக்வர்ட் கிளாஸ்க்கு அப்பப்போ ஒரு கமிஷன் போடணும் பிரசிடென்ட். நான் தனியா பேசுறேன். பேக்வர்ட் கிளாஸ்க்கு இப்ப மண்டல் கமிஷன் ஒன்று போட்டாங்களே, அதெல்லாம் 340 படி பிரசிடென்டோட கடமை. ஒவ்வொரு சில வருஷம் கழிச்சு இந்தியாவில் எத்தனை பேர் பிசி வாழ்றாங்க, அதுக்கு ஒரு கமிஷன் போட்டு எத்தனை அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ரைட்டா? 340 ரொம்ப ஃபேமஸ் பேக்வர்ட் கிளாஸ்க்கான கமிஷன். 340 பேக்வர்ட் கிளாஸ்க்கான நேஷனல் கமிஷன் இல்ல, கமிஷன் அமைக்கணும்னு சொல்லிட்டு ரிசர்வேஷனுக்கு. 343 இருந்து 51 வரைக்கும் அபிஷியல் லாங்குவேஜ், 352 இருந்து 360 எமர்ஜென்சி. ரைட்டா? எமர்ஜென்சி இந்த ரேஞ்செலாம் ஞாபகம் வச்சிங்களா? இப்போ வாங்க நான் மெயின் பிக்சருக்கு இப்போ வரேன். இப்போ இதை வச்சு எப்படி நான் திரும்ப சொல்கிறேன், இந்த கிளாஸில் இந்த ஆர்டிகல்னா இது, இந்த ஆர்டிகல்னா இதுன்னு சொல்லக்கூடிய கிளாஸில் ஆல்ரெடி எடுத்துட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் பார்க்க சொல்லிட்டேன். ரைட்டா? இது ரேஞ்சை மைண்ட் செட் பண்ணு. ஏன்னா ரேஞ்ச் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரியுது. நான் பார்த்த வரைக்கும் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸை இந்த ரேஞ்சை வச்சு சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த ரேஞ்சை மைண்டில் ஏற்றிட்டீங்க அப்படின்னா, ஏற்றலை அப்படின்னா திரும்ப ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி ஏற்றிருங்க. ஏற்றினதுக்கு அப்புறம் திரும்ப வாங்க. இப்போ நான் அந்த மேலே காட்டினால கொஸ்டின்ஸ் நான் திரும்ப கீழே காட்டுறேன். இப்போ நீங்களே அடிக்க போறீங்க, நீங்களே பார்த்து ஒவ்வொன்றையும் ஆன்சர் பண்ண போறீங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்றேன், பிராக்டிஸ் மாதிரி சொல்றேன். இப்போ ஆர்டிகல் 155 இருக்கு. இது எந்த ரேஞ்சுன்னு யோசிங்க. ஆர்டிகல் 155 கேட்குறாங்க, எங்கேயா பாக்குறீங்க 155, இது எந்த ரேஞ்சுன்னு சொல்லுங்க போதும். எனக்கு கரெக்டா இது இது அப்படின்லாம் சொல்ல வேணாம். எந்த ரேஞ்சில் இது இருக்கு 155, எந்த எந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு யோசிங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ தெரிஞ்சதை வச்சு பிடிங்க. இப்போ 124 சுப்ரீம் கோர்ட்டுன்னு தெரியுதுல, 124 to 146 வரைக்கும், 124 146 வரைக்கும் சுப்ரீம் கோர்ட். ஓகே. 148 151 வரைக்கும் சிஏஜி பற்றி எழுதியிருக்காரு. 152 162 வரைக்கும் கவர்னரை பற்றி எழுதியிருப்பாரு. இது என்னது 155? கவர்னருக்கான ரேஞ்சு சார். அந்த ரேஞ்சுக்குள்ள இந்த ஆர்டிகல் இருக்கு. அப்ப அந்த 4 ஆப்ஷன் சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயம், ஏதாவது இந்த 4ல கவர்னருக்கான இது அது இதுன்னு கொடுத்தாலும் கவர்னர் ஆன்சர் அப்படின்னு கவர்னர் ரேஞ்ச் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் ஆகணும். ஸோ கவர்னர் ஆப்ஷன் 1. இப்போ இதே மாதிரி யூனியன் கிராண்ட் டு ஸ்டேட்ஸ், மாநிலங்களுக்கான ஒன்றிய மானியம். ஃபர்ஸ்ட் யூனியன் ஸ்டேட்னு 2 இருக்கு. அப்படின்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குல்ல, 3 ரேஞ்சு சொன்னால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 245 அது அதுல மானியம்ங்கிறாங்க. அப்பனா நிதி, மத்திய மாசம் நிதி சம்பந்தப்பட்டதா, நிதி உறவுகளுக்கான ஆர்டிகல் ரேஞ்சை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ரேஞ்சு? ஒரு 268 சில்லறைல இருந்து 293 வரைக்குமா? கேட்டுதானே? ஒரு 20 25 30 ஆர்டிகல் கேட்டுக்க. அந்த ரேஞ்சில் இருக்குல்ல நிதி உறவுகள். 268 சில்லறைல 293. அப்படிப்பட்ட ஆப்ஷன் எது? 275 2 அடிச்சிருங்க. 250 அதுக்கு முன்னாடி வந்துடும், நிர்வாக உறவுகள் வந்துடும் நினைக்கிறேன். 247 அப்படியே சட்ட உறவுகள் நிர்வாக உறவுகள் அந்த ரேஞ்சில் வரும். 313 இது பின்னாடி போயிடும், பப்ளிக் சர்வீஸ்க்கு போயிடும். ரைட்டா? 275 109 இது எந்த எந்த இந்த நாள்ல எந்த யாரோட விஷயத்துல வருது? 109 யோசிங்க. 109 79 இருந்து 123 வரைக்கும் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டை 10 பிரிச்சா 79 to 88 வந்து லோக்சபா ராஜ்யசபா பத்தி, 88 to 90 சில்ற வந்து ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர் பத்தி, 90s to 100 106 107 வரைக்கும் இந்த எம்பியை பத்தி, 108 109 110 மசோதா பத்தி. அப்ப 109 மசோதாவை பத்தி. ஸோ அப்ப மசோதான்னு ஸ்பெசிஃபிக்கா தேவையில்ல, பார்லிமெண்ட்டே அடிச்சிடலாம் போல. பார்லிமெண்ட் இந்த நாளில் பார்லிமெண்ட், அதுலயும் குறிப்பா மசோதா. இன்டெப்தா உள்ள போறோம். ரைட்டா? இப்ப திரும்ப அந்த கேள்விக்கு வரேன். மேல காட்டினால இதுல ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இப்ப 2026 25 திரும்ப அதே கேள்விக்கு வரேன். இப்ப இந்த கேள்வி படிங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவர் அல்லது துணை குடியரசுத் தலைவரின் தேர்தல் தொடர்பான சந்தேகங்கள் மற்றும் தகராறுகளை தீர்மானிக்கிறது? இங்க நல்லா புரிஞ்சுங்க, குடியரசுத் தலைவர் மட்டும் கொடுக்கல, துணை குடியரசுத் தலைவர் சேர்த்து சொல்றாங்க. அப்ப துணை குடியரசுத் தலைவர் தான் மெயின் கேரக்டர் இங்க, ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா குடியரசுத் தலைவர்னா குடியரசுத் தலைவர் பேசி முடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் பத்தி பேசி முடிப்பாங்க, அப்புறம் துணை குடியரசுத் தலைவர் சொல்லிட்டு துணை குடியரசுத் தலைவர் ரேஞ்சிலே பேசுவாங்க. அப்படிதானே? ஏன்னா வைஸ் பிரசிடென்ட் சொல்லிட்டாங்க.
அப்பனா வைஸ் பிரசிடென்ட்கான ரேஞ்சுக்குள்ள நீங்க வந்துடணும். இப்ப ஆர்டிகல் 58 ஆப்ஷன்ல இருக்காது, ஏன்னா இது பிரசிடென்ட்கான ரேஞ்சு, அப்படிதானே? 52ல இருந்து 62 வரைக்கும் பிரசிடென்ட், கரெக்டா? 52ல இருந்து 62, அப்ப அது பிரசிடென்ட்கான ரேஞ்ச் இது வராது. 62 வரைக்கும் 52ல இருந்து 62 வரைக்கும் பிரசிடென்ட்கான ரேஞ்சுங்க. அப்ப அந்த ரேஞ்சில் இது ரெண்டு இருக்கனால இது இந்த கொஸ்டினுக்கு இது இருக்காது, அதனால ரெண்டையும் தூக்கிடுங்க, ரைட்டா? மீதி ரெண்டு ஆப்ஷன் என்ன? 71 72. 71 72. 72 ரொம்ப ஃபேமஸ், பார்டனிங் பவர், மன்னிக்கும் அதிகாரம், இது பிரசிடென்ட்டுக்கு. தூக்கிட்டீங்கன்னா ஆப்ஷன் சி ஆன்சர் அடிச்சிடலாம், ரைட்டா? சோ ரேஞ்சோட பவர் இதுதான், ரேஞ்சோட பவர் இதுதான். இது என்ன சிங்கிளா இருக்கு சார்? மேட்ச் ஃபாலோயிங் காட்டுங்க, இந்த காட்டுறேன் கவனிங்க. இப்ப இந்த 4 இருக்கா, இதுல 155 156 பக்கத்துல இருக்கு. இந்த ரேஞ்சை மட்டும் பிடிங்க, எனக்கு எக்ஸாக்டா வேணாம், எனக்கு ரேஞ்சை மட்டும் பிடிங்க. ஃபர்ஸ்ட் அதை பிடிங்க, ரேஞ்சை மட்டும் பிடிங்க. 152ல இருந்து 162 வரைக்கும் கவர்னர் படிச்சிருக்கோமா? 152 to 162 கவர்னர் தானே? அப்ப 155 156 அந்த ரேஞ்சுக்குள்ள தானே இருக்கு. அப்ப இது ரெண்டும் கவர்னருக்கு ஒதுக்கணும். யாருக்கு? கவர்னருக்கு ஒதுக்கணும். அப்ப ஆப்ஷன்ல கவர்னர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் எடுங்க. அதுல குறிப்பா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 155 இருக்கு, அடுத்து 156 இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்படியும் கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ற ஆப்ஷன் தான் இருக்கும், அடுத்த டேர்ம் ஆஃப் ஆபீஸ் ஆஃப் கவர்னர் இருக்கும், ரைட்டா? இதை இப்படிக்கு வச்சுக்கோங்க. இப்ப 233 இருக்கு பாருங்க, 233 233 எங்க போகுது, எங்க ஓடுது? ஹைகோர்ட்டை தாண்டி சபார்டினேட் கோர்ட்டுக்கு ஓடுதா? 214க்கு அப்புறமே ஹைகோர்ட்டா? ஹைகோர்ட் சபார்டினேட் கோர்ட்னு ஓடிச்சாங்கிட்டே. அப்ப 233 இந்த 4 ஆப்ஷன்ல சபார்டினேட் கோர்ட், கீழ் நீதிமன்றம், கீழ் நீதிமன்றம்னா மாவட்ட நீதிமன்றம், மாவட்ட நீதிபதிகள், அப்படிதானே? அப்ப டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் நீங்க ஒன்று இருக்கா? 233 ஜட்ஜஸா? 33 ஜட்ஜஸா? D3 வரணும், நல்லா புரிஞ்சுங்க, D3 வரணும். தட்ஸ் ஆல், முடிஞ்சு. இந்த கொஸ்டின் பாருங்க, D3 வரணும். D3 கூடிய ஒரே ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் தான். D3 கூடிய ஒரே ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் தான், ரைட்டா? அல்ல மீதி எல்லாம் கரெக்டா, மீதி எல்லாமே D3 இல்ல. சோ இது தூக்கிட்டு அது ஆன்சர். இது கரெக்டா ஃபிக்ஸ் ஆக பார்ப்போம். 155 2 கொடுத்துருக்காங்களா? அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். ஆமா, ஃபர்ஸ்ட் கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்றதா பத்தி பேசணும். அது 156 சிங்கிறது டேர்ம் ஆஃப் ஆபீஸா தான் இருக்கணும், ஏன்னா அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம் அதை தான் செய்யணும், ரைட்டா? தனியா படிச்சுக்கலாம், ஆனா அப்பாயின்மெண்ட் அப்புறம் அதை தான் செய்யணும். அப்ப C 1 தான் இருக்கணும். C 1 இருக்கா? இதான் ஆன்சர் அடிச்சிரு. ரேஞ்ச் போதும் நமக்கு, அந்த ரேஞ்ச் போதும். எக்ஸாக்டா படிக்கிறது படிக்கணும், ஆனா ரேஞ்ச் போதும் நமக்கு. அது ஒரு கேம் மாதிரி. இப்போ இதை பாருங்க, நல்லா கவனிங்க, நல்லா கரெக்டா கவனிங்க. ஒண்ணுமே இல்லை, ரைட்டா? 263ஓட முடியுது இந்த நிர்வாக உறவுகள். 263 வரைக்கும் முடியுது இந்த நிர்வாக உறவுகள். அப்ப 263 262 இது ரெண்டுமே நிர்வாக உறவுகள் சார்ந்தது, நிதி உறவுகள் இல்ல. மத்திய மாநில உறவுகள் தான் 4 ஆர்டிகளும். அப்ப இந்த 4ல நிர்வாக உறவுகள் சம்பந்தப்பட்டது இது 2 தான். அப்ப எப்படி பார்த்தாலும் பியும் சியும் 1-2 பிடிச்சிரும், பியும் சியும் 1-2 பிடிச்சிரும், ரைட்டா? பியும் சியும் 1-2 பிடிச்சிச்சு அப்படின்னா பியும் சியும் 1-2 ஒரே ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் தான், ரைட்டா? அது மட்டும் இல்லாம 250 ஃபேமஸ், நிதி ஆணையம், இந்த கட்டா வந்துச்சு A4. 279A ஃபேமஸ், ஜிஎஸ்டி கவுன்சில், இந்த D3 வந்துருச்சு. மீதி எதுவுமே 1-2 இல்ல, வேற வந்திருக்கு. 4 வந்திருக்கு, 3 வந்திருக்கு, இது வந்திருக்கு. ஆப்ஷன் இது ஆன்சர், ரைட்டா? அது இது ரெண்டும் நிர்வாக உறவுகள், இது ரெண்டும் நிதி உறவுகள். இது தெரியணும் ஃபர்ஸ்ட், இந்த ரேஞ்ச் தெரியணும், ஓகேவா? அதை வச்சு அடிக்கலாம். அடுத்து இப்ப இதை பாருங்க, பார்த்தாலே தெரியுது 131 சுப்ரீம் கோர்ட் சம்பந்தப்பட்ட ரேஞ்ச். 124 அப்பமே சுப்ரீம் கோர்ட் தானே? அப்ப 131 சுப்ரீம் கோர்ட் சம்பந்தப்பட்ட இது இங்க இருக்கு. 101 சுப்ரீம் கோர்ட் B3 வச்சிட்டீங்கன்னா B3 ஒரே ஆப்ஷன் தான், ஆப்ஷன் ஏ ஆன்சர், முடிஞ்சு. எதுவுமே பார்க்க தேவையில்ல. எதுவும் பார்த்தா கூட இது மானியம் வரும்னு நினைக்கிறேன். மானியத்துக்கான ரேஞ்ச் 168ல இருந்து 293, 268ல இருந்து 293 வரைக்கும் மானியம் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா 275 ஃபேமஸ், கிராண்ட் இன் எய்டு, ரைட்டா? மீது அப்படியே வந்துடும். 245 to 255 வந்து இது என்னது? சட்ட உறவுகள். ஸோ சட்ட உறவுகள் சம்மந்தப்பட்ட இது வந்துடும், ரைட்டா? ஓகே, அது A5 சட்ட உறவு, 42 சட்டம் தான் சட்ட உறவுகள். A5 வந்துருச்சு பாருங்க. அடுத்து வாங்க, 249 எதை பத்தி பேசுறதுன்னு சொல்றாங்க பாருங்க. 249 ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றம் மாற்ற முடியும். மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியல் அப்படின்னாலே மத்திய மாநில உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம்னு அர்த்தம். எந்த ஆர்டிகல் இருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் ரேஞ்ச் சொல்லுங்க? 3 இருக்கா? மத்திய மாநில உறவுகள் 3 இருக்கா? சட்டம், நிர்வாகம், நீதி. 245 to 255 சட்டம், 256 to 263 வரைக்கும் நிர்வாகம், 264 to 293 வரைக்கும் நிதி, ரைட்டா?
அதுல என்ன சொல்றாங்க 249 சொல்றாங்க 249 சொல்றாங்க அப்படின்னா இது வந்து சட்ட ரேஞ்ச், சட்ட அதிகாரம், மத்திய மாநிலம் சட்ட அதிகார ரேஞ்சா 249ங்கிறது. இந்த விஷயமும் சட்டத்தை பத்தி தானே பேசுறாங்க. மத்திய பட்டியல் மாநில பட்டியல்னாலே சட்டம் தானங்க, மத்திய மாநில சட்ட ரீதியான விஷயம் தானங்க. அப்ப கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும்னு நினைச்சுக்கலாம். ரேஞ்சும் கரெக்ட், ஆர்டிகலும் கரெக்ட், ஃபிட் ஆகுது, மேட்ச் ஆகுது. ஸோ கூட்டுக்கு சரியான காரணம் போட்டு வந்துட்டே இருங்க. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வேற. அடுத்து வாங்க 240 மேல என்ன சொல்றாங்க, பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சொல்றாங்களா. ஃபர்ஸ்ட் 240ங்கிறது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ரேஞ்சா. 240 என்ன ரேஞ்சு, 214 14 ஹைகோர்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 233 ரேஞ்ச் வந்து சப்பார்டினேட் கோர்ட்டை தொடுது. அதுக்கப்புறம் யூனியன் பர்சன் ரேஞ்சுன்னு நினைக்கிறேன். 240 அந்த யூனியன் பர்சன் சம்மந்தப்பட்ட ரேஞ்சு மேலே பார்த்தாலும் லிஸ்ட் அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. இது என்னப்பா பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனு, இது என்னப்பா யூனியன் பர்சன் ஆர்டிகல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் லிங்கே இல்லையே, ரேஞ்சு வேற மாறுதே, எல்லை மாறுதே. அப்ப கூற்று தப்பு, காரணம் வேணா சரியா இருக்கட்டும், கூற்று தப்பு. ரைட்டா, நமக்கு இந்த ஆர்டிகல் மேட்ச் தான் முக்கியம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ரேஞ்சை உங்களுக்கு ஃபுல்லாக மைண்ட் செட் பண்ணிட்டேன். நான் தனியாகவே ஒவ்வொரு முக்கியமான ஆர்டிகல்ஸ் 1லேருந்து 400 வரைக்கும் ஒரு 4-5 வீடியோவில் மைண்ட் செட் பண்ணிட்டேன் யூடியூப்லேயே. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொடுத்துட்றேன். அதை இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கூட எல்லாத்தையும் பார்த்துருங்க. ரைட்டா, இது ரேஞ்சுக்கான மைண்ட் செட். எனக்கு டக்குன்னு ஆர்டிகல் வந்தா கூட இந்த ரேஞ்சை வச்சு நான் பிடிச்சிருவேன். ஆன்சர் கீஸ் எடுப்பேன்ல, இது இதாடாப்பா இருக்கும், 124 சுப்ரீம் கோர்ட் போடுப்பா, அவ்வளோப்பா 240 யூனியன் பர்சத்தை போடுப்பா, முடிஞ்சு போச்சுப்பா. அப்படி இந்த எல்லக்குள்ள அந்த புக்கு ஒரு லைப்ரரியில் போயிட்டு அந்த ரேக் எடுக்கிற மாதிரி அந்த எக்கனாமிக்ஸ் புக் செட் அங்கே இருக்கும், இந்த பாலிட்டி புக் செட் அந்த மாதிரி தேடுறது. இந்த 14 அடிப்படை உரிமையில தூக்கு, 50 டிபிஎஸ்ல இருந்த தூக்கு, 55 பிரசிடென்ட் தூக்கு, 65 வைஸ் பிரசிடென்ட் தூக்கு, 100 பார்லிமெண்ட் தூக்கு, 125 உச்சநீதிமன்ற ரேஞ்சு தூக்கு. இது எக்ஸாக்டா நான் சொல்லனாலும் அந்த ரேஞ்சை தூக்கிடலாம், தூக்கிட்டு ஆப்ஷன்ல ஆன்சர் தான் அப்படின்னு அடிக்கலாம். ரைட்டா, ஸோ எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த 1 to 400 ஒரு டாபிக் பை டாப்பிக்கா ஆர்டிகல்ஸ் ரேஞ்ச் பை ரேஞ்சா உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணியிருக்கேன். ரைட்டா, ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.